அண்மைச் செய்தி. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 23 மீனவர்கள் 9ஆம் தேதி இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று நாகப்பட்டினத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த கடிதத்தில் இலங்கை அரசால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இது அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கவனத்தை ஈர்க்க விரும்புவதாகவும் அதே போல இது போன்ற கைது நடவடிக்கையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்ததோடு அவர்களின் குடும்பத்திற்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாக கவலையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்றும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 2024ஆம் ஆண்டில்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இலங்கையில் கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஜெய்சங்கருக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.